ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஸ்வரபதா. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். இந்த பதிவு அற்புதமான ஒரு பதிவு. இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பகவானின் வக்ரம். அதுவும் இப்போதான்யா அதிசாரமாக வந்து கடகத்தில் வந்து உட்காந்தார். உடனே வக்ரம் அடைகிறார். உடனே 18/10 தான் வந்தார். 11/11/2025 முதல் 5/12/2025 வரைக்கும் இந்த குரு பகவான் கடகராசியில் வக்ரம் அடைகிறார். அதே இடத்துல புனர்பூசம் 4ஆம் பாதம் 4ஆம் பாதத்திலே வந்து அப்படியே உச்சம் அடைஞ்சு உட்காந்து இப்போ அங்கேயே வந்து வக்ரம் அடைகிறார். கிட்டத்தட்ட 26 நாட்கள். அதுக்கப்புறம் அப்படியே வக்ரகதியிலேயே வந்து மிதுன ராசிக்கு போகிறார். குரு பகவான் அப்படிங்கும்போதே தனக்காரகன், புத்திரக்காரகன். ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம், சுப கிரகம். இந்த சுப கிரகம் வக்ரமடைகிறார் அப்படிங்கும்போதே சில ராசிகளுக்கு நன்மையும் சில ராசிகளுக்கு ஒரு பாடங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார். ஆனாலும் எந்த கிரகம் வக்ரம் அடைஞ்சாலுமே பார்வை அப்படிங்கிறது மாறாது. இந்த பார்வை அப்படிங்கும்போதே 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும் 7ஆம் பார்வையாக மகர ராசியையும் 9ஆம் பார்வையாக மீன ராசியையும் பார்வையிடுகிறார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த வக்ரம் அப்படின்னா என்ன? அதிசாரம் அப்படிங்கிறது வேகமாக முன்னோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு. வக்ரம் அப்படிங்கிறது அப்போ பின்னோக்கி போகக்கூடிய அமைப்பு. அப்படின்னா இதில் என்னென்னா ஒரு மாயமான ஒரு தோற்றம் தான் வக்ரம்ங்கிறது. இந்த வக்ரம் வந்து சூரிய பகவானோட நிலையை பொறுத்து தான் இந்த கிரகங்களுக்கு வக்ரம் கிடைக்கிறது. இப்போ இந்த குரு தான் இருக்கும் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு எப்போ சூரிய பகவான் வராரோ அப்போ தான் இந்த குருவுக்கு வக்ரம் கிடைக்கிறது. இப்போ சூரியன்லேருந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம். கிட்டத்தட்ட 11/11/2025 விருச்சிக ராசிக்கு வர காலகட்டம் தான் அவர். அப்போ விருச்சிக ராசிலேருந்து எண்ணி வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி 9ஆம் இடம். அதே சமயம் இங்கேருந்து எண்ணி வந்தீங்க 5ஆம் இடம். 5, 6, 7, 8 அந்த வகையில் வரும்போது 9ஆம் இடம் வர வரைக்கும் வக்ரம் தான் இருப்பார். அதுக்கப்புறம் தான் வக்ர நிவர்த்தி அடைவர். முழு பலம் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம். இதுக்கு ஒரு சாதாரணமாக சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, வக்ரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பஸ்ஸில் நம்ம போயிட்டே இருக்கோம். பஸ்ஸு செம ஸ்பீடு, நல்ல ஸ்பீடில் தான் போயிட்டு இருக்கு. அதுவும் ஹைவேஸ் நல்லா போயிட்டுருக்கு. பின்னாடியே ஒரு பஸ் வேகமாக வந்து நம்மளை ஒட்டி வருது. 2 பஸ்ஸும் ஒரே மாதிரி போயிட்டுருக்கு. நம்ம இந்த பஸ்ஸில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம், இந்த பஸ் இப்படி போயிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் லைட்டாக பாருங்கள், நம்ம பஸ்ஸு பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். 2 ஒரே வேகத்தில் தான் போயிட்டுருக்கு, 2 அது தான். ஆனால் நமக்கு ஒரு லைட்டாக ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் அப்படியே பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும், இது முன்னோக்கி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் 2மே மாயை தான், 2ம் ஒரே வேகத்தில் தான் போயிட்டுருக்கு. இதுதாங்க எக்ஸாம்பிள். அதோட மாற்றம் பயணங்களில் எதுவுமே இல்லை. அந்த நட்சத்திர சாரத்திலேயே தான் இருக்குது. நட்சத்திர சாரத்திலேயே வரப்போகிறாரு, அவ்வளோதான். எல்லாமே அதே தான். ஆனால் இந்த வக்ரம்ங்கிறது ஒரு மாயை, பின்னோக்கி போகக்கூடிய ஒரு மாயை. அந்த மாதிரி அப்போ பலன்கள் மாறாது. வக்ரம் அப்படிங்கும்போதே சில பலன்கள் மாறும். ஏன்னா ஒரு இடத்துல ஆட்சி உச்சம் அப்படிங்கும்போது அது ஒரு பலன், வக்ரம் அது ஒரு பலன், வக்ர நிவர்த்தி அது ஒரு பலன். சாதாரணமாக ஒரு பயிற்சி, இப்போ குரு வந்து ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு வந்தார், அது ஒரு பலன். ஆனால் அதே மிதுன ராசிலேருந்து அதிசாரமாக கடகராசிக்கு வந்தது, அது ஒரு பலன். இந்த கடகராசியிலேயே வக்ரம் அடைகிறது அது ஒரு பலன். அந்த கடகராசிலேருந்து வக்ரம் அடைந்து மிதுன ராசிக்கு வர்றது அது ஒரு பலன். அதே மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறது ஒரு பலன். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இது இந்த வக்ரம், அதிசாரம் இந்த மாதிரி வர கிரகங்களுக்கு தான் உண்டு. அந்த வகையில் இந்த குரு பகவான் கடகராசியில் உச்சமடைந்து இப்போ வக்ர கதியில் சஞ்சாரம் பண்ண போகிறார்.
ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய வியூஸ் நிறைய பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 10 நிமிஷம் அப்படின்னாலும் இந்த 10 நிமிஷமும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு இதில் ஒரு விஷயம் கிடைக்கும். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி போனீங்க அப்படின்னா அந்த விஷயம் அதுக்குள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால் எல்லாமே கம்ப்ளீட்டாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு விஷயம் தெரியும். இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதே சமயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனது அன்பான கும்பராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது குரு பகவானின் அதிசார வக்ரம். ஒரு 26 நாட்கள் நடக்க போகிறது. இந்த 26 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருங்கிறத பார்ப்போம். இந்த குரு பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் 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 டூப்பர். ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, லாபாதிபதி, குரு பார்க்க கோடி நன்மை. குரு உங்கள் கூடயே இருக்கார், அற்புதம். 2ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியுமான குரு பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தாருன்னா பகைருண ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துக்கு அதிசாரமாக வந்ததுலேருந்தே கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தாரு. உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், வீண் வம்பு வழக்கு இதிலெல்லாம் கொடுத்தாரு. அதிலேயே மாட்டின்னு முடிச்சு வெளியில் வந்துட்டுருக்கீங்க, உருட்டி பரட்டி வந்துட்டு இருக்கீங்க. தனவரவு டைட்டு, ஏகப்பட்ட செலவுகள் சமாளிக்க முடியல, ஒரு கடன் வாங்கினீங்க, ஏகப்பட்ட குழப்பங்கள், குடும்பத்தில் குழப்பம், புத்திர பாக்கியம் இல்லை, கல்யாணமாகி 4-5 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை. சில பேர் கல்யாணமே ஆகலை. ஏன்னா ஜென்மராசியில் ராகு வேற உட்காந்துட்டு இருக்கார். அந்த ராகுவை குரு பார்க்குற வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. குரு இப்போ பார்க்கலங்கன்னு டென்ஷன், ஏகப்பட்ட குழப்பம். 2ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், சனீஸ்வர பகவான் அக்கரகதியில் இருக்கார். ஆனாலும் குரு பார்க்கர், ரைட். இப்போ எவ்வளோ பிரச்சனைகளை சிக்கி தவித்த உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல மறைந்தாலும் வக்ரகதி அடைகிறார் குரு பகவான். வக்ரகதி அடையும் போது ஓரளவுக்கு சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும், தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும், டென்ஷன் இல்லாத ஒரு தொழில் நல்லபடியாக இருக்கும். அப்படியே போயிட்டு இருப்பீங்க. வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக வேலை செய்வீங்க. அந்த கண்ணும் கருத்துமாக வேலை செய்கிறதுனாலே ஒரு லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் முதல்ல உங்களுக்கு இருந்து வந்த அந்த அவப்பெயர் நீங்கும். குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பம், உங்களுக்கு அந்த குழப்பமெல்லாம் தீரும். ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவான ஒரு முன்னேற்றத்தை பார்த்து அப்படியே போயிட்டு இருப்பீங்க. வக்ரகதியில் வர குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். ஒவ்வொரு விஷயத்திலையும் தெளிவாக இருப்பீங்க. வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமாக மாறும். உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக கிடைக்கும். தேவையில்லாத வம்பு வழக்கில் உங்களை மாட்டி விட்டாங்க, நீங்களும் உங்களுக்கும் அந்த வம்பு வழக்குக்கும் சம்மந்தமே இல்லை, உங்களை மாட்டி விட்டாங்க. இப்போ அது உங்களுக்கு கிளியர் ஆகி உங்களோட ரூட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இருந்தாலும் குருவோட பார்வை என்றைக்குமே ஒரே பார்வை தான், அது ஒன்றும் பெரிய மாற்றம் இருக்க, சுப பார்வை தான். அந்த வகையில் குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்குற. ஜீவனத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமாளிப்பீங்க. உத்தியோகத்தில் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அதை இன்முகத்தோடு செய்யக்கூடிய ஆசாமிகள் இந்த கும்பராசி நேர்கள். அதனால் ஏன்னா உயர்வு வரணும், முன்னேற்றம் வரணும் அப்படின்னு ஒரு இதுலேயே வேலை செய்கிறதுனால எவ்வளவு வேலைபளு இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. இந்த சொல்லுவாங்க பாருங்கள், ஜுஜுபி, அப்படியே போயிட்டுருப்பீங்க. அதுமாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் கடுமையான போட்டிகள் இருக்கும், பொறாமைகள் இருக்கும், சக வியாபாரிகள் மூலமாக சில குழப்பங்கள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் அதிரடியாக தவிடுபடியாக்கி முன்னேற்றக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அடுத்தபடியாக 7ஆம் பார்வை உங்களோட விரயஸ்தானத்தை பார்க்குறார். ஸோ சுப விரயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வாழ்க்கை துணை மூலமாக சில செலவுகள், இல்லைன்னா அவங்களோட மருத்துவ செலவுகள்னு ஏதாவது ஒன்று மாற்றி செலவுகள் சில பேருக்கு வீடு மனை வாகனம், அந்த இஎம்ஐ கட்டுறதே செலவு தானே. எல்லாம் வீடு வாங்கிடுறாங்க 1 கோடி 2 கோடின்னு, ஆனால் இஎம்ஐ கட்டுறது யார்? அவங்க தானே. அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு பாடாப்படுறது அவங்க தான், அது யாருக்கும் தெரிய மாட்டேங்கிறது. அப்போ அந்த இஎம்ஐ கட்டக்கூடிய செலவும் அதிகமாக தான் இருக்கும். அடுத்தபடியாக சூப்பர் என்னென்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை 9ஆம் பார்வையை பார்க்குறாரு. ஏற்கனவே சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருந்தால் கூட உங்களுக்கு குரு பகவானோட பார்வையால் தனவரவு அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்காது. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா உழைக்கிறீங்களோ அந்த உழைப்பு உங்களுக்கு ஒரு வருமானத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் கண்டிப்பாக குறையும். குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்க ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும்.
சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக குலதெய்வ பிரார்த்தனை ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா அதெல்லாம் முடிச்சிடுங்க. குலதெய்வ பிரார்த்தனை தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதேமாரி குருவுக்கு வழிபாடு பண்ணுங்க. குரு பகவானுக்கு புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திர அன்னைக்கு குரு பகவானுக்கு நெய் தீபம் போட்டு வாங்கோ. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் மாதம் வருது பார்த்தீங்களா? இது 26 நாள் தான் இருக்கார் அதுதான வக்ரமா. அதனால் இந்த 3 நாள், ஒரு நாள் தான் வரும். கண்டிப்பாக இந்த ஒரு நாள் போய்ட்டு உங்கள் பேரில் அவரை அர்ச்சனை பண்ணிவிட்டு, உங்கள் நட்சத்திரம்லாம் சொல்லிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு இந்த நெய் தீபம் போட்டு வாங்க. புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் வரும்போது சரியா? இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமான குரு பகவான் உங்களது பகைருண லோகஸ்தானத்தில் வக்ரகதியில் இருந்தாலும் அதி அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.